திரையில் மட்டுமே தோன்றி வந்த மு.க.ஸ்டாலினின் மகன் உதயநிதி ஸ்டாலின் திமுக சார்பில் இன்று நடைபெற்ற உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டார். இது அவரது அரசியல் பிரவேசத்தை காட்டுவதாக கருதப்படுகின்றது. சென்னை ஆதம்பாக்கத்தில் நடைபெற்ற உண்ணாவிரதத்தில் நடிகரும் ஸ்டாலினின் மகனுமான உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். ஆளும் அரசுக்கு எதிராக திமுக சார்பில் நடந்த இந்த உண்ணாவிரதத்தில் உதயநிதி பங்கேற்றது அரசியலில் அவர் காலடி எடுத்து வைத்திருப்பதாக காட்டுவதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். மாலையில் உண்ணாவிரத பந்தலில் பேசிய உதயநிதி தாம் பிறக்கும் போதே திமுக தான் என்றும் இப்போது அரசியலில் நுழையவில்லை என்றும் குறிப்பிட்டார். இளைஞர்கள் இருக்கும் வரை 1000 ஞானிகள் வந்தாலும் திமுகவை அழிக்க முடியாது என்றும் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். அழிவு பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. திமுக சீக்கிரமா அழிஞ்சிரும் அப்படின்னு இந்த பேச்செல்லாம் நான் கேட்கும்போது எனக்கு அது ஒன்றுதான் எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி இளைஞர்கள் இவ்வளவு எழுச்சியுடைய நம்முடைய திமுகவுடைய பாரம்பரியத்தை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய இளைஞர்கள் இவ்வளவு பேர் இருக்கும்போது ஒரு அரசியல் ஞானி இல்லை, 1000 அரசியல் ஞானி வந்தாலும் இந்த திமுகவும் ஒண்ணுமே பண்ண முடியாது.